அஜித்தே கடவுளை என்ற டாபிக் போய் இப்போது அழகே அஜித்தேன்னு ஒரு டாபிக்கு வருது. அஜித்தை விடவே மாட்டாங்கிற சினிமா எந்த ஒரு விதத்திலையும் அஜித்தை பாராட்டி ஆக சினிமா நடிகர்கள்ல ஒரு உயர்ந்த மனிதர் இன்னைக்கு இருக்கிறாரு. குட்பே டாக்லியில அவர் உடலை குறைச்சிருக்கிறவங்க பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க நினை அவருடைய படங்களை பார்த்தாலே வரலாறுலையும் இப்படித்தான் உடம்பா இருந்தாரு. அதுக்கு ஒரு வரலாறு படத்துக்காக வேண்டி தன்னுடைய உடம்பை நெருகேட்டு குறைச்சாரு. அது அமோகமான ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட நடிச்சது வரலாறு படம். அதே போல குட்பேட் அக்களி ஒரு தீனா ஸ்டைல்ல இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி ஏன் அஜித் உடம்பை குறைக்கிறான்னா அவருக்கு ஜி படமே பெரிய ஒரு அனுபவம். ஏன்னா ஜி படத்துல அவரு உடலை குறைக்காம நடிச்சதுதான் அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளாப் படம் அமைஞ்சது. அந்த படத்துக்கு பிளாப் படம் கதை நல்ல கதை, ஆனா அஜித்துடைய உடல் வாக்கு அந்த கதைக்கு செட் ஆகுதுனால அந்த படம் பெரிய பிளாப்பா. அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துதான் இப்போது படங்களுக்கு தன் உடலை குறைக்கணும்னா குறைச்சு நடிக்கிறாரு. ரொம்ப வருத்தடிக்க நடிக்கிறாரு. அவருடைய உடலுக்கு நல்ல பிரச்சனைகள் உண்டு. அப்படி இருந்தும் அந்த உடம்பை குறைச்சி அவர் நடிக்கிறாருன்னா மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்கணும். குட்பேட் அக்லி படம் உண்மையிலே அஜித் கெரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். அது எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மாதிரி இருக்கிறது அஜித்தோட இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமர்கலம், தீனா போட்ட படங்களை போல உடலை குறைத்து ஒரு ரவுடிஷம் படம் போல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை இப்போது அஜித்தை பத்தி அந்த அப்டேட் வெளியான பிறகு அஜித்தை கடவுள் என்று சொன்ன வார்த்தை இப்போ அஜித்தை அழகு என்று சொன்ன வார்த்தை கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது. உண்மையிலே அஜித்தை வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார், அஜித்தை போகிறார்கள். இதை எல்லாம் பார்க்கும்போது அஜித்திட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்று தெரிகிறது. அஜித்தை இந்த உலகமே வெற்றி இது நம்ம இது வணக்கம்.